பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 22வது வசனத்தின் பின்பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய நியாயங்களையெல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. எனக்கு அன்பானவர்களே, 18வது சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? தேவன் தாவீதின் நீதிக்காகவும் அவருடைய கண்களுக்கு முன் இருக்கிற கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக பதில் அளித்ததின் காரணங்களின் வரிசையில் இன்றைய தினத்திலே 4வதாக அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை என்று தாவீது சொல்லி இருக்கிற அந்த காரணத்தை நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, சற்று அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். அவருடைய பிரமாணங்களை அல்லது கட்டளைகளை, கற்பனைகளை நான் தள்ளி போடவில்லை என்பதுதான். அன்பானவர்களே, வேதத்திலே தேவனுடைய பிரமாணங்கள் அல்லது கட்டளைகள், கற்பனைகள் ஏராளம் இருக்கிறது. அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஆனால் அநேகர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும், உண்மைதான். ஆனால் எல்லா காரியத்திலும் வசனத்தின்படி வாழ்வது என்பது சாத்தியமானது அல்ல என்கிறார்கள். சில காரியங்களில் மனிதர்களை பிரியப்படுத்துகிறதற்காக, நம்முடைய சுய சௌகரியங்களுக்காக தேவனுடைய பிரமாணங்களை தள்ளி போடுகிற அநேகர் இருக்கிறார்கள். உதாரணமாக, ஆலயம் செல்ல வேண்டும் என்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிரமாணம். ஆனால் வேலையை காரணம் காட்டி, சொந்த பந்தங்களை காரணம் காட்டி, வேறு பல நிகழ்வுகளை காரணம் காட்டி அவைகளை தள்ளி போடுகிற பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் உண்மையை பேச வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். ஆனால் நம்முடைய வேலை விஷயங்களில், வேலை ஸ்தலங்களில் பிரமாணங்களை நிறைவேற்றி வாழ்கிறோமா என்றால் அது கேள்விக்குறிதான். அன்பானவர்களே, தாவீதை போல தேவனுடைய பிரமாணங்களை தள்ளி போடாத ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளிலே தேவனுடைய பலன் நாடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை என்று தாவீது சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எங்களுக்கும் ஆண்டவரே, வேதத்திலே நீர் தந்திருக்கிற உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் கை கொள்ளுகிற வாழ்க்கை வாழ கிருபை தாரும், பலன் தாரும். அவைகளை தள்ளி போடாத ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.